பழனிசாமி விதித்திருப்பது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை மாற்ற வேண்டும். அவர்தான் அதிமுகவின் முன்னாள் தலைவர்களான ஜெயலலிதா உள்ளிட்டோரை கடுமையாக, அண்ணா உள்ளிட்டோரை கடுமையாக அவர் விமர்சித்திருக்கிறார் என்பதால் இந்த கூட்டணியை ஏற்படுத்துவதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதால் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை கண்டிப்பாக மாற்ற வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் நிபந்தனை விதித்ததாக தகவல்கள் வெளியாகின. இந்த சூழ்நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்படக்கூடும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதன் எதிரொலியாக இன்று தமிழக சட்டப்பேரவையிலும் அங்கு முன்வரிசையில் உள்ள தமிழக பாஜக கட்சியின் திருநெல்வேலி தொகுதி எம்எல்ஏவான நயினார் நாகேந்திரனிடம் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, ஆர் பி உதயகுமார் உள்ளிட்டோர் சென்று அவரிடம் ஆலோசனை நடத்தியதாகவும் பின்னர் தொடர்ந்து அவருடன் சட்டப்பேரவை சட்டப்பேரவைக்குள்ளேயே அவர்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அதிமுக பாஜக கூட்டணியை இறுதி செய்வதற்கான அந்த கடைசி துருப்புச்சீட்டாக அண்ணாமலை மாற்றத்தை எடப்பாடி பழனிசாமி நிர்பந்தித்து அதை ஏற்றுக்கொண்டு விட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் வரும் 6ஆம் தேதி ராமேஸ்வரம் வரும் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி நேரம் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கேட்டிருப்பதாகவும் அதற்கான ஒப்புதலும் இந்த அண்ணாமலை மாற்றம், பாஜக அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டது ஆகியவை முடிவான பிறகு பிரதமர் நரேந்திர மோடியை எடப்பாடி பழனிசாமி சந்திப்பார் என்றும் அதற்கு பிறகு விரைவிலேயே அந்த கூட்ட மேடையிலேயே அதிமுக பாஜக இடையேயான கூட்டணி உறுதி செய்யப்பட்டதான அறிவிப்பு வெளியிடப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் அதிமுக பாஜக வட்டாரங்களில் பரபரப்பு தொட்டுக் கொண்டுள்ளது. அண்ணாமலை மாற்றப்படுகிறாரா? தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து புதிய தலைவராக நயினார் நாகேந்திரனா, வானதி சீனிவாசனா யார் நியமிக்கப்பட போகிறார்கள் என்ற பேச்சும் தற்போது பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதனால் தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்படுவதை ஒட்டி அந்த கட்சியின் தலைமை மற்றும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் விதிக்கப்பட்ட நிபந்தனைகள் உள்ளிட்டவை தொடர்பாக இறுதிக்கட்ட முடிவு இன்னும் சில மணி நேரங்களில் எடுக்கப்பட்டு இன்றோ நாளையோ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.